வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 18/8/2025 திங்கட்கிழமை. வாங்க சினிமா செய்திக்குள்ள போகலாம். சினிமா செய்தி. புதிய கோணத்தில் அஜித்தை காட்டுவேன். இந்த பாருங்க. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்குமார் கடைசியாக அதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அட்லி கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாகி ஹிட் அடித்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தில் அஜித்குமார் இளமை தோட்டத்தில் நடித்தார். தற்போது கார் பந்தயத்தில் மும்முரமாக இருக்கும் அஜித்குமார் அடுத்து எந்த படத்தில் நடிக்கப் போகிறார், யார் இயக்குனர் என்ற ஆர்வம் ரசிகரிடம் மேலோங்கி இருந்தது. இதற்கிடையில் அஜித்குமார் அவர்கள் அடுத்த படத்தை இயக்கப் போவதாக அறிவித்திருக்கும் ஆதி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு புதிய தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார். குட் பேட் அட்லி படம் அஜித்குமார் அவர்கள் ரசிகர்களுக்கான படமாக இருந்தது. ஆனால் தற்போது உருவாக இருக்கும் புதிய படம் அனைத்து தரப்பினர் விரும்பும் பொழுதுபோக்கு படமாக இருக்கும். அஜித் அவர்கள் புதிய கோணத்தில் காட்டுவேன், ரசிகர்களுக்கு விருந்து உறுதி என்று கூறியுள்ளார். அவர் படத்தை ரொம்ப இதுவாக காட்டுறேன்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு விருந்து அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிக்க உள்ள புதிய படம் அவரது 64வது படமாகும். வாழ்த்துக்கள். அடுத்தது 58 வயதிலும் கலக்குவது எப்படி. எங்களுடைய ஹஸ்பண்ட் பிஜிலி அவர்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகை நதியா அக்கா, நதியா மேம். இளமையின் ரகசியம் சொல்லும் நதியா அவர்கள் பூவே பூச்சோடவா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் அறிமுகமாகி சினிமாவின் தனக்கென ஒரு ஃபேஷனையை அறிமுகப்படுத்தியவர் நதியா அவர்கள். கதாநாயகியாக இனி நடித்த காலகட்டத்தில் வளையல், சைக்கிள், ஸ்டிக்கர் போட்டு, கிளிப், வாட்ச், ஷூ என எந்த பொருளை எடுத்தாலும் நதியா அவர்களின் பெயர் சொல்லி விற்கும் அளவுக்கு பிரபலமாக இருந்தார். ஆமாம், அவருடைய நதியா அவர்களுடைய பிடிச்சது என்னன்னா அவருடைய ட்ரெஸ்ஸு, அவங்க போடுற ஒரு சின்னதாக ஒரு இதுவாக போட்டால் கூட ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ரொம்ப எளிமையாக போட்டால் கூட அவங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணத்துக்கு பிறகு சினிமாவில் ஒதுங்கியிருந்த நதியா அவர்கள் பல ஆண்டு இடைவெளிக்கு பிறகு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் அழகாக அம்மாவாக நடித்து கவர்னம் ஈர்த்தார். பின்னர் தாமிரபரணி சண்டை படத்தில் நடித்தார். கடைசியாக எல்ஜிஎம் படத்தின் ஹரிஷ் கல்யாணியின் அம்மாவாக நடித்தார். 58 வயதிலும் அடடா என்று சொல்லும் அழகோடு வலம் வரும் நதியா அவர்கள் தனது அழகின் ரகசியம் குறித்து பகிர்ந்தார். உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு என்று இருந்தாலும் ரசிகர்களின் உள்ளத்தை அன்புதான் என் உள்ளத்தை இளமையாக வைத்திருக்கிறது. அது உடலிலும் பிரதிபலிக்கிறது. என்னை பொறுத்தவரை எப்போதுமே என்னை ரசிக்கும் ரசிகர்களின் அன்புதான் என் அழகின் ரகசியம் என்று சொன்னார். நன்றி. அடுத்தது பாருங்க, 3வது முறையாக இணைகிறார் நானி ஜோடியாக சாய் பல்லவி அவர்கள். இங்க பாருங்க, நானி அவர்களையும் சாய் பல்லவி அவர்களும் காட்டுகிறார்கள். தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான நானி சமீபத்தில் நடித்த ஹிட் 3 மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து தற்போது ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்தில் தி பாரடைஸ் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் சேகர் கம்மூலா இயக்கத்தில் நானி நடிக்கப் போவதாக கூறப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல நானி ஜோடியாக சாய் பல்லவியை நடிக்க வைக்க படக்குழு திட்டமிட்டு வருகிறார்களாம். சேகர் கம்மூலா இயக்கத்தில் ஏற்கனவே பீடா, லவ் ஸ்டோரி ஆகிய படங்களில் சாய் பல்லவி நடித்திருந்தார். அதே போல நானியுடன் எம்சிஏ ஷியாம் சிங்காரா ராய் ஆகிய படங்களில் நடித்திருந்தார். இந்த புதிய படம் முடிவாகும் நட்சத்திரம் நானியும் சாய் பல்லவியும் 3வது முறையாக ஜோடி சேர இருக்கிறார்கள் என குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பாருங்க, படத்தின் தோல்விக்கு சல்மான் கான் காரணமா?
சமூக வலைதளங்களில் பரபரப்பு. தீனா, ரமணா, கஜினி, கப்தி, தர்பார் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய AR முருகதாஸ் அவர்கள் இந்திய சல்மான் கான் அவர்களின் நடிப்பில் இயக்கிய சிக்கந்தர் படம் தோல்வி அடைந்தது. இது குறித்து AR முருகதாஸ் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். அவர் கூறுகையில், சிக்கந்தர் படத்தின் கதை என் மனதுக்கு மிகவும் நெருக்கமானது என்றாலும் அதை சினிமாவில் சரியாக வெளிப்படுத்த முடியவில்லை. இதை ஒப்புக்கொள்வதில் எனக்கு தயக்கமில்லை. அதேவேளை படத்தின் தோல்விக்கு நான் மட்டுமே காரணமில்லை. கஜினி ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் சரியான முறையில் எடுக்க முடிந்தது என்றார். இதற்கிடையில் சல்மான் கான் குறித்து AR முருகதாஸ் விமர்சித்து விட்டதாகவும், படத்தின் தோல்விக்கு சல்மான் கானை காரணம் சொல்கிறார்களே என்று அவரது ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. AR முருகதாஸ் அவர்கள் தற்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் மதராசி படத்தில் இயக்குகிறார். படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. தமிழில் கால் பதிக்க ஆசைப்படும் கவர்ச்சி நாயகி. ராவின் உச் படத்தில் அதிதன் சர்ப்ரைஸ் பாட்டுக்கு மாறாப்பில் மல்லிகைப்பூ கெட்டி கஷ்மா போட்ட ஆட்டம் அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்தது. ஒரே பாட்டில் பேசப்பட்ட கெட்டிகா சர்மா எங்கு சென்றாலும் கவர்ச்சிகரமான உடை அணிந்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைப்பது வழக்கம். இந்நிலையில் தமிழ் சினிமாவில் நடிக்க சர்மா ஆசைப்படுகிறார். அவர் கூறும்போது, தெலுங்கு தாண்டி தமிழ் நடிக்கவும் எனக்கு ஆசை இருக்கிறது. தமிழ் சினிமாவில் எனக்கு பிடித்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழிலும் கால் பதிக்க விரும்புகிறேன் என்றார். அடுத்தது பரம் சுந்தரி படத்தில் ஒரு காட்சி. பரம் சுந்தரி படத்துக்கு புதிய சிக்கல், தேவாலயத்தில் காதல் காட்சிகளா? சித்தார்த் மல்கோத்ரா அவர்கள் ஜான்வி கபூர் அவர்கள் நடிப்பில் விரைவில் வெளியாகியிருக்கும் படம் பரம் சுந்தரி. துஷர் ஜலோடா இயக்கியுள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. இதில் சித்தார்த் மல்கோத்ராவும் ஜான்வி கபூரும் கிறிஸ்துவ தேவாலயத்தில் காதலிக்கும் காட்சிகளும் இடம்பெற்றன. இதற்கு கிறிஸ்துவ அமைப்புகள் சார்பிலும் எதிர்ப்புகளும் எழுந்துள்ளன. புனிதமான தேவாலயத்தில் காதல் காட்சிகள் இடம்பெறுவதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அந்த அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக கிறிஸ்துவ அமைப்பு சார்பில் மும்பை காவல்துறை, மத்திய திரைப்படம் சான்றிதழ் வாரியம், தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகிய துறைகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டுள்ளன. ட்ரெய்லர்களும் படத்திலும் சம்பந்தப்பட்ட அந்த காட்சிகளை நீக்க கோரி அதிக வலியுறுத்தி உள்ளன. இது பரம் சுந்தரி படத்துக்கு புதிய சிக்னலை உருவாக்கி இருக்கிறது. அடுத்தது பாருங்க, உடல் எடையை குறைக்க சிகிச்சை மஞ்சிமா மோகன். ஆமா, மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையாக ஜொலித்த மஞ்சிமா மோகன் அச்சம் என்பது மடமையடா என்ற படத்தின் மூலம் தமிழ் அறிமுகமானார். சத்ரியன், இப்படை வெல்லும், தேவராட்டம், MIR உள்ளிட்ட படங்கள் நடித்தார். நடிகர் கௌதம் அவர்கள் கார்த்திக்கை 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட மஞ்சிமா மோகன் அவர்கள் அதன் பிறகு பெரிய அளவில் படங்கள் நடிக்கவில்லை. சமீப காலமாகவே உடல் எடை கூடி காணப்பட்ட மஞ்சிமா மோகன் அவர்கள் சிகிச்சை மூலமாக எடையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து மஞ்சிமா மோகன் அவர்கள் கூறும்போது, எனக்கு சில உடல்நிலை பிரச்சனைகள், எடை கூடியது, எப்படியாவது எடையை குறைக்க வேண்டும் என்று நினைத்தேன், முடியவில்லை. தற்போது அறுவை சிகிச்சை மூலம் எடையை குறைக்க டாக்டர்களை சந்திக்கிறேன். உடல் எடை தான் மிகப்பெரிய பிரச்சனை என்பது போல் எல்லோரும் பேசுகிறார்கள். அப்படி பேசுபவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்திற்கு பின் நாம் எப்படி இருக்கிறோம் என்று கூட விசாரிக்க மாட்டார்கள் என்றார். இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆர் மோகனா.